Taste the Daily. தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் உரையாற்றிய அவர், விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்கள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் சாடினார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை நடக்காத நாளே இல்லை. இந்த திமுக ஆட்சியில பொறுப்பேற்று 4 ஆண்டுல 7737 கொலை 7737 கொலை நடந்திருக்குது. 6 மாசத்துல மட்டும் 730 கொலை தமிழகத்தில் நடந்திருக்குது. நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருக்கிறோம், பத்திரிகையில பார்க்கிறோம். தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்னன்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்னன்னு பார்க்கக்கூடிய நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு கொலை நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள். எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா விக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்ல. இது மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாக்கு அடிமையானா அந்த குடும்பம் சீரழிஞ்சு போயிடும். ஆனா இந்த முதலமைச்சர் அதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. நான் 3 வருஷத்துக்கு முந்தைய பேட்டி கொடுத்தேன். கஞ்சா விற்பனை அதிகமா இருக்குது, கட்டுப்படுத்துங்கள் சட்டமன்றத்தில் பேசினேன். காவல்துறை மானிய கோரிக்கையில கஞ்சா விற்பனை அதிகமா இருக்குது, இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, கட்டுப்படுத்தணும். எதையுமே கேட்கல. இப்போ ஸ்டாலின் பேசுறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யார் பேசுறது? முதலமைச்சர். தொலைக்காட்சி திறந்தீங்களா? ஸ்டாலின் அழகா போஸ் கொடுத்து போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலையில இப்ப போய் சொல்றியப்பா. 3 வருஷத்துக்கு முந்தைய நான் சொன்னேன்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னேன். நான் கிராமத்தில் வாழ்ந்தவன், கிராமத்திலிருந்து வந்தவன். ஒரு ஏழை பாதிக்குதுன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற சொத்து அந்த மகள் தான். அப்படி பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கண்ணை இமைகாப்பது போல காத்து வளர்த்த அந்த செல்வங்கள் அவர் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்தில் இன்றைய தினம் அரங்கேறிக்குது. இது முழு பொறுப்பு இந்த ஸ்டாலின் தான். இவர்கள் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க. ஆக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. இன்றைக்கு போதை ஏறிட்டா போதும், கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் கேவலம். இப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேணுமா? யாருக்கு பாதுகாப்பு இல்ல? இன்றைக்கு சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல.